இந்த மாதிரி அடப்புள்ளவங்களுக்கு திடீர்னு சம் ஸ்ட்ரெஸ்னால அந்த ரத்த குழாயில் லைட்டாக ஒரு பிளவு பிளாக் ரப்சர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ரத்த கட்டி ஃபார்ம் ஆகி அந்த 30% போயிட்டு இருக்க பிளட் ஃப்ளோவையும் ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் ஹார்ட் அட்டாக்காக மேனிஃபெஸ்ட் ஆகுது. உலகத்தில் பல ரேசஸ் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கக்கேஷியன் ரேஸ் இருக்காங்க, ஒயிட் பீப்புள், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் ரேஸ் சொல்லுவோம், அவங்க ஈஸ்ட் ஏஷியன்ஸ், சவுத் ஏஷியன்ஸ். இந்த ரேஸுங்கள்லேயே அதிகமாக ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகளும் ஒரு ரேஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி சவுத் ஏஷியன் ரேஸ். ஸோ ஜெனட்டிக்கலி வி ஆர் பவுண்ட் டு ஹேவ் ஹார்ட் ப்ராப்ளம். முன்னாடியெல்லாம் அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் பசங்க கூட்டுருவாங்க. இட்ஸ் பெத்தட்டிக் டு சி பசங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்பா அம்மா கூட்டி வராங்க. இட்ஸ் பெயின்ஃபுல். Hi everyone, Dr. S. Nagendra Bhupati, Professor of Cardiology from SRMC and Senior Consultant Cardiologist from Dr. Bhupati's Heart Care, Kodambakam. இதே நாளுங்க பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹார்ட் இஸ் லைக் எ கார். இட் நீட்ஸ் பேட்டரி அண்ட் இட் நீட்ஸ் பெட்ரோல். அப்போ தான் அது சரியாக ஓடும். நம்ம இயங்கிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஹார்ட். நம்ம அம்மா வயிற்றில் நம்ம இருக்கிறப்ப 16வது நாள் போல் அது துடிக்க ஆரம்பிக்குது. அது நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம இறந்து போட்டுன்னு சொல்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கு 70லேருந்து 100 தடவை துடிக்குது. ஒரு நாளைக்கு 1,00,000லேருந்து 1,4 தடவை துடிக்குது. ஒரு வருஷத்துக்கு 3.5 4.5 கோடி டைம் துடிக்குது. ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் உடம்புல இருந்து அசுத்த ரத்தத்தை வாங்கி அதை நுரையீரலுக்கு புஷ் பண்ணி அதை சுத்த ரத்தமாக ஆக்சிஜனேட்டட் பிளட்டை மாற்றி திருப்பியும் அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை நீட்டாக நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கனுக்கும் அனுப்பிச்சி விடுறது தான் ஹார்ட். ஹார்ட் இயங்குறதுக்கு அதுக்கும் சில ஆக்சிஜனேட்டட் பிளட் சுத்த ரத்தம் தேவை. அதை ஹார்ட்டுக்கு 2 ரத்த குழாய் எடுத்துகிட்டு போகுது. அந்த ரத்த குழாய் பேர் ரைட் கொரோனரி ஆர்ட்ரி அண்ட் லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த ரத்த குழாயில் பிளாக்கேஜ் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், சிஏடி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உலகம் பூரா பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இறந்து போகிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஹார்ட் டிசீசஸ் தான். நம்ம ஆவரேஜாக இருக்க எல்லாருமே, இன்க்ளூடிங் மோஸ்ட் ஆஃப் அவர்ஸ், திங்க் தட் வி நோ எவ்ரி திங் அபவுட் ஹார்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி சில இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு ஆவரேஜ் இந்தியன் ஆர் ஆவரேஜ் சவுத் ஏஷியன் ஹார்ட் ப்ராப்ளம்னால இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் 30%. ஆவரேஜ் இந்தியன் 1/3 33% பேர் தான் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்காங்க. பாக்கி 2/3 ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கிறாங்க. Average common man can be a smoker 20 to 30% chance, and he can have high cholesterol level which is up to 30% chance, and he can be a diabetic, another 20 to 30% chance, and he can have high blood pressure, another 30 to 40% chance. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று, நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆவரேஜாக நம்ம இருக்கிற சவுத் ஏஷியன்ஸ்க்குலாம் இவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தர வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட்டில் 3 ரத்த குழாய் இருக்குன்னு சொன்னேன். அது ரத்தம் ஒரு சீராக போயிட்டுருக்கும். எப்போ சில காரணங்கள்னால பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம், அதை பற்றி ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அது ரத்த குழாய்க்குள்ளே அக்குமுலேட் ஆகுதோ அப்போ அந்த ரத்த குழாயோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகி ரத்தத்தை ஒழுங்காக ஹார்ட் மசிலுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். எஸ்பெஷலி டூரிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸர்ட் பண்ணுறப்ப வலி வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை, அடப்பு ரொம்ப அதிகமானதாக நடக்க வரும். இந்த மாதிரி உருவான அடப்பு 70% மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நடக்கிறப்ப மூச்சுட கஷ்டம், நெஞ்சு வலியெல்லாம் வரலாம். இந்த மாதிரி அடப்புள்ளவங்களுக்கு திடீர்னு சம் ஸ்ட்ரெஸ்னால அந்த ரத்த குழாயில் லைட்டாக ஒரு பிளவு பிளாக் ரப்சர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ரத்த கட்டி ஃபார்ம் ஆகி அந்த 30% போயிட்டு இருக்க பிளட் ஃப்ளோவையும் ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் ஹார்ட் அட்டாக்காக மேனிஃபெஸ்ட் ஆகுது. இது இன் ஜென்ரல் ஹார்ட் அட்டாக்கை பற்றி. உலகம் பூரா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியர்லி ஒரு 20 millions ஆஃப் டெத் இஸ் பிகாஸ் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தட் இன்க்ளூட் ஹார்ட் அட்டாக் அண்ட் பிரெயின் அட்டாக். உலகத்தில் பல ரேசஸ் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கக்கேஷியன் ரேஸ் இருக்காங்க, ஒயிட் பீப்புள், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் ரேஸ் சொல்லுவோம், அவங்க ஈஸ்ட் ஏஷியன்ஸ், சவுத் ஏஷியன்ஸ். இந்த ரேஸுங்கள்லேயே அதிகமாக ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகளும் ஒரு ரேஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி சவுத் ஏஷியன் ரேஸ். ஸோ ஜெனட்டிக்கலி வி ஆர் பவுண்ட் டு ஹேவ் ஹார்ட் ப்ராப்ளம். நம்ம ஜெனட்டிக் ரிஸ்க்கை என்விரான்மெண்ட்னால மாற்ற முடியும். ஓரளவு சர்டன் திங்னால கண்டிப்பாக மாற்ற முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியனுக்கும் ரிஸ்க் இருக்குன்னு, சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 to 1% தான் ரிஸ்க் அதிகமாக இருக்குது நான் வெஜிடேரியனில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு நினச்சிங்கன்னா அது தவறான ஒன்று. கண்டிப்பாக வரலாம், எஸ்பெஷலி நீங்கள் சவுத் ஏஷியனாக இருக்கிறப்ப. அதே மாதிரி இந்தியன் ரேஸில் பிறந்துட்டு நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் செட்டில் ஆகிட்டீங்க, அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இட்ஸ் நாட் தேர். ஸ்டடி சேஸ் தட்
almost the same. So if you don't take proper precautions, steps, keep your health under control, then you may have the same risk just like another South Asian population or Indian person living in India. நம்ம இந்தியாவில் வர்ற நோயாளிகளுக்கும் வெஸ்டர்ன் பீப்புள் வர நோயாளிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியன் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 20 வயசு சின்ன வயசில் இருக்காங்க. இப்போ when I got trained in US, அங்கே ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு 70 வயசு 75 வயசுன்னு பார்ப்போம். யாராச்சும் ஒரு 45 வயசு வந்துட்டாங்கன்னா they belong to, கண்ணை மூட்டு சொல்லிடலாம், they will be belonging to either இந்தியன் கம்யூனிட்டி, பாகிஸ்தானி கம்யூனிட்டி ஆர் பங்களாதேஷி கம்யூனிட்டி, அந்த மாதிரி சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியாக தான் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் pretty uncommon to see a young white person to have heart attack in Western countries. This happens predominantly after 50 years. Unfortunately, in India, ரொம்ப காமனாக 40 years, 35 years, 30 இயர்ஸ்க்கு நடக்குது ஹார்ட் ப்ராப்ளம். முன்னாடியெல்லாம் வந்து அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் பசங்க கூட்டுருவாங்க. இட்ஸ் பெத்தட்டிக் டு see பசங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு அப்பா அம்மா கூட்டி வராங்க. இட்ஸ் பெயின்ஃபுல். ஸோ நம்பர் 1, நம்ம சொசைட்டியில் ஹார்ட் ப்ராப்ளம் இந்தியன்ஸ்க்கு முன்னாடியே வருது. நம்பர் 2, வர்ற நோயும் ரொம்ப சின்னதாக வரதில்ல. 3 ரத்த குழாயில் அடைப்பு அதிகமாக வருது. சுகர் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த குழாயோட சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் நம்ம கொடுக்க வேண்டிய தெரப்பி, ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங்காக இருந்தாலும் சரி, பைபாஸ் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, அதோட அவுட்கம் லாங் ரன்னில் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதர் தன் தேட், காஸ்ட் அசோசியேட்டட் வித் த ப்ரொசீஜர், மெனி ஆஃப் அவர் இண்டியன்ஸ் மே நாட் அஃபோர்ட் த சேம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேமிலியோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணிடுது, இந்த சொசைட்டியோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணிடுது, அந்த ஸ்டேட்டோட க்ரோத்தை, இந்த இந்தியன் கண்ட்ரியோட க்ரோத்தை சிக்னிஃபிகண்ட்டாக இம்பேக்ட் பண்ணுது இந்த மாதிரி நோய்கள். ஸோ வருமுன் காப்பதே சிறந்தது. இது வராமல் நம்ம எப்படி படுத்துக்கலாம்னு ஃபர்தராக பார்ப்போம். இன்டர்ஹார்ட் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடி பண்ணாங்க ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதில் என்ன பண்ணாங்கன்னா, உலகம் பூரா இருக்கிற எல்லா கண்ட்ரியிலிருந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் எல்லாம் படித்தோம். அதில் நாங்கள் படித்ததில் சில முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், எஸ்பெஷலி 9 முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்பர் 1 ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது. நம்பர் 2 ரிஸ்க் ஃபேக்டர் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ். நம்பர் 3 வந்து ஸ்மோக்கிங். நம்பர் 4 வந்து ஹை பிளட் ப்ரெஷர். நம்பர் 5 வந்து ஹை சைக்கோசோஷியல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், உடல் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. நம்பர் 6 உடல் பருமன், ஒபிசிட்டி. நம்பர் 7 எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது. நம்பர் 8 புவர் ஃபுட் ஹேபிட்ஸ். நம்பர் 9 ஆல்கஹால் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது. இன் அதர் வேர்ட்ஸ், லேக் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் மாடரேட் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால். இது வந்து ஒரு மித்து. we will discuss about the same also later. ஸோ ஓவரால் டு சம்மரைஸ், பேட் கொலஸ்ட்ரால் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஃபேக்டர் டு காஸ் ஹார்ட் ப்ராப்ளம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹார்ட் எப்போ துடிக்க ஆரம்பிக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ துடிக்குது, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ துடிக்குது, அது எவ்வளோ அத்தியாவசியம்னு பார்த்தோம். ஹார்ட்டில் வர மிக முக்கியமான ப்ராப்ளம் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். அது எதனால வருது, அதனோட காரண கருவிகள் என்ன, அது மாதிரி நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்து நம்ம அந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர்றது எதனால் வருது, அதோட நோயின் அறிகுறிகள் என்ன, அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சா எப்படி வைத்தியம் பார்ப்போம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.